வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன் அப்பன் கந்தன் உனக்கு வெற்றி வெற்றி என்ற முழக்கத்தோடு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கந்தன் நான் சொல்வது உண்மை. இது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அழகான விஷயங்கள், உன்னை சுற்றி வருகின்ற அன்பான தருணங்கள். உனக்காக இந்த கந்தன் உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு நம்பிக்கையை சரியாகவே எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் உன்னோடு உடன் வரக்கூடிய ஒவ்வொரு நொடிப்புலிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் நொடிகள் என்பதனை மறக்கக்கூடாது. இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் அப்பன் இந்த கந்தன் உன் கண் முன்னால் வருவதற்கு நிச்சயமாக காரணம் இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? இல்லாமல் போனால் நீதான் ஒத்துக்கொள்வாயா என்ன? அப்பனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருக்கும் விஷயங்கள், சூழ்ந்து நிற்கும் உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இருக்கும் இடம் இந்த கந்தனின் அருளோடு உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இடம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் சொல்லித்தரும் ஒவ்வொரு நிலையும் உனக்கு வாழ்க்கையின் நிம்மதியான நிலைகள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, மனது எப்பொழுதும் ஏதாவது ஒரு தவறான பாதையில் செல்வதற்குத்தான் முயற்சி செய்யும். ஆனால் நாம் தான் நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் தான் நம்முடைய மனதை முழுக்க முழுக்க நம்முடையதாக வைத்திருக்க வேண்டும். இங்கு பலர் நல்லவர் என்பதன் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு சாட்சியே அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் இங்கு சாட்சி இல்லை என்பதுதான். இதுதானே உண்மை. ஒருவன் செய்த தவறுக்கு சாட்சி இருந்தால் மட்டும்தான் அவன் கெட்டவனாகிறான். இல்லை என்றால் அவனும் வாழ்க்கை முழுமைக்கும் நல்லவனாகவே இருந்துவிட்டு போய்விடுகிறான் என்பதுதான் உண்மை. பறவைகளினுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். அதுபோல ஒரு மனிதனினுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் சிரிப்பவர்களை பார்த்து அவர்கள் இன்பமானவர்கள், அவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகமான சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. அழுகின்றவர்களை விட சிரிக்கின்றவர்களுக்குத்தான் மனதிற்குள் அதிகமான துன்பம் தேங்கி கிடக்கும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே நாம் மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்காதே. நம்மை விட அதிகமான மன கஷ்டத்தில் இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெளிவுபட என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற வெற்றி அல்லவா இந்த வாழ்க்கை? நான் இருந்து சொல்லக்கூடிய உண்மை அல்லவா இந்த வாழ்க்கை? அப்படியானால் இதையெல்லாமுமே முதலில் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இது. இந்த கந்தனின் அருளாசிகளோடு உனக்கான எல்லாமும் சரியாக நடக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ எந்த நிலையிலும் தெளிவோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. யார் என்ன சொன்னாலும்
யார் எதை பற்றி பேசினாலும் இதையெல்லாமும் என் பிள்ளை இனிமேல் நினைத்து ஒருபோதும் நீ கலங்கி தவிக்காதே. உனக்காக நான் வருவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள். உனக்கான நல்ல நேரத்தை தெய்வம் உருவாக்கி கொடுக்க வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வத்தின் அன்பும் அருளும் உனக்கு அடுத்தடுத்து வேண்டிய வெற்றியை நிச்சயமாக உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது நடக்கும் என்பதனை உணரும் பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி நான் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த காலம் இனிமேலும் எதையும் புரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடக்கூடாது. இனி நான் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்திடுவாய் என்பதனையும் மறந்து விடாதே. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டது என்று சொல்லி நீ வருந்தினாய் அல்லவா? ஆனால் இப்பொழுது இந்த நிலை அதை எல்லாமும் கடந்து உனக்கான மகிழ்ச்சியை முழுமையாக உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கை தந்துவிட தயாராகிவிட்டது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் முக்கியமல்ல. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ இருக்கிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம். உனக்கான ஒவ்வொரு நேரங்களையும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது உண்மை. இதனை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நான் உருவாக்கி தருவேன். எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை நான் என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றி என்று சரி செய்து தருவேன். கந்தனின் மீது நம்பிக்கை வைத்து விட்ட பிறகு உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் வாழ்க்கையின் மீது உனக்குள் எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான எல்லா நேரங்களிலும் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் போல என் குழந்தை பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிரு. இனி எந்த நேரமும் நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை யோசித்து அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்காக நல்ல மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்காக நான் சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அழுது அழுது தீர்ப்பதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் வெங்காயம் கிடையாது. கொஞ்சம் சிரித்துதான் பார். வரும் கஷ்டம் என்ன உன்னை வெட்டிவிடவா போகிறது? சந்தோஷமாயிருந்து பார். தடுப்பது யார் என்று நீ ஒரு கை பார்த்து விடுவாய். எப்பொழுதும் மனம் நிம்மதியோடும் மனநிறைவோடும் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த சந்தோஷத்தை உனக்கென நிறைவேற்றி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு நல்லதை தந்துவிடும் இந்த காலம். இனி என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ விட்டு விடாதே.
செவ்வாயின் விடியலில் கந்தன் சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றட்டும். முகத்தில் புன்னகையோடு இரு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.